வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் ரைஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சரி, அதனால தான் இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் சொல்லாமேன்னு தான். அதுவும் கேரட்லாம் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதுக்கு முன்னாடி ஒரு பொடி பண்ணிக்கணும். அது மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டை வதக்க போடலாம். இங்கே 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்டக்க plain ஜீரகம், 3/4 ஸ்பூன் கிட்டக்க பெருஞ்சீரகம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வரமிளகா. ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும். இதை அதே மாதிரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நல்லா வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை. இது வந்து இந்த சாதத்தில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கடைசியாக போட்டு கரகரன்னு அரைச்சிக்கணும். இதில் ஆட் பண்ண வேண்டாம். இது ரெடியாக எடுத்து இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ பொடி பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். இப்போ இந்த கேரட் எப்படி சாதத்துக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் நெய். கேரட்டை விரும்பாலாம் காய் பண்ணி கொடுத்தாலாம் சில குழந்தைலாம் சாப்பிடாது, பிடிக்காது, எங்களுக்கு கேரட் வேண்டாம் அப்படிங்கும். சிலது வந்து பச்சையாகவே ஜம்முன்னு சாப்பிடும். நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. பட் இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி மசாலாவோடலாம் சேர்த்து சாதமாக கலரி நீங்கள் டப்பாவில் கொடுத்தீங்கன்னா ஸ்கூலில் சமத்தா சாப்பிட்டுட்டு வந்துடும். அது ஆனால் அவள் காரம் மட்டும் அவள் லெவல் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் கலந்த சாதத்துக்கெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாதம் உதிரியாக இருக்கும். அதில் வந்து நம்ம இல்லை 2 ஸ்பூன் போருமே அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, இப்போ நான் 3 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது இருந்தால் தான் இந்த சாதம் உதிரியாக வரும். கடுகு வெடிக்கிறது, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெங்காயத்தை சேர்க்கலாம். திருகி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுடலாம். இது நான் எவ்வளோ கேரட் எடுத்திருக்கேன்னு கேட்டேன்னா, இவ்வளோ பெரிய கேரட்டு ஒரு 5 கேரட் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டுடலாம். சாதம், இந்த காய் எல்லாத்துக்கும் சேர்த்தே உப்பு போட்டுடலாம். இது வதங்கினப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடலையும் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். கடலை 1-2 தான் பிடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கேரட் சாதத்துக்கு எடுத்ததே நம்ம பண்ணி போட்டுருக்கிற இந்த பொடி தான். கலந்தாச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு பச்சடி ரைத்தா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்னென்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைத்தா. எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். 1 கப்பு வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கினது, தக்காளி,
இது என்னென்னா கேப்சிகம் ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க. இது கேரட் திருகி போட்டுருங்க. வெங்காயம், தேவையான உப்பு, தயிர். காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது செலவழியும், அதனால் நான் இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2-3 ஸ்பூன் பால், கொத்தமல்லி, சாட் மசாலா ஒரு பிஞ்ச். ரெண்டுமே ரெடி. இது ரெண்டோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்கள் சாப்பிட்டுடலாம். ஏன்னா இது வெறும் கேரட் வெங்காயம் தான். இது மிக்ஸ்டாக எல்லா கறிகாயும் இருக்கிற பச்சடி. இது கொஞ்சம் நல்ல காரசாரமாக இருக்கும். ஏன்னா மிளகா வத்தல் நிறைய சேர்த்துருக்கோம் இதில். ஸோ அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நல்ல மேட்ச்சு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.